ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், குட்டி பால் கொடுத்துட்ருக்கா குழந்தைக்கு. ஒரு குட்டி மட்டும் பால் குடிக்குது. நக்கி கொடுக்குறா குழந்தைய. குருவி சத்தம் அப்படியே குருவி கற்றுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கவனித்து பாருங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு. வீட்டை சுற்றி குருவிங்க கத்திக்கிட்டே இருக்குது. கேட்குதா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு? உடம்பு சுத்தம் பண்ணுறா பாருங்கள் கிட்டி பாருங்கள். நான் கையில் எச்ச பண்ணி இது துடைக்கிறா பாருங்கள். கண்ணை துடைக்கிறா பாருங்கள். காது கண்ணெல்லாம் துடைக்கிறா பாருங்கள். எப்படி சுத்தம் பண்ணுறா பாருங்கள் உடம்ப. கிட்டி போய் டெய்லியும் ஒரு ஜிலேபி மீன் பிடிச்சி வரா ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு குட்டை இருக்குது. அந்த குட்டையில் போய் இந்த அம்மா டெய்லியும் ஒரு மீன் பிடிச்சிட்டு வந்து சாப்பிட்டுட்டு நல்லா நான் ஊற்றுற பாலை குடிச்சிட்டு முட்டை சாப்பாடு சாப்பிட்டு ஜாலியாக சுற்றிட்டுருக்காங்க இந்த அம்மா. பால் குடிக்கிறாங்க பாருங்கள். கிட்டி என்ன ஷூட் பண்ணுறா பாருங்கள். சர்க்கஸ்லாம் காமிக்கிறா. பால் குடிக்குது. பசி இப்போ இருக்கு இவனுக்கு. பசியாக என்னன்னு தெரியல. அவங்க அம்மா அப்பாலாம் ரொம்ப விரும்பி குடிக்கிறான். இவன் பாருங்கள் எப்படி அலைஞ்சிட்டு குடிக்கிறான் பாருங்கள். இவன் பையன் இவன் இப்போ இல்லாத வாழ். இவர் எல்லா இடத்துலையும் ரவுண்ட்ஸ் வராது. எல்லா ரூம் ரவுண்ட்ஸ் வருது. மரத்து மேலே ஏறுது, ஜன்னலில் ஏறுது, எல்லோரும் கடிக்கிறது, விளையாட கூப்பிட்றது, தூங்குறவங்களை எழுப்புறது, எழுப்பி உங்களை விளையாட கூப்பிடுவார் இவர். பாருங்கள் கை எப்படி வச்சு பால் குடிக்கிறான் பாருங்கள். பையன் பாருங்கள் கை எப்படி ஷேக் பண்ணுறான் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மூலியமானு சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உலகத்தில் விலை மதிப்பு இல்லாத அம்மாவுடைய அன்பு மட்டும்தான். வேறு எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில். பெரிய பொக்கிஷம் அம்மாவுடைய அன்பு கிடைக்கிறது. அம்மாவுடைய அரவணைப்பு, நல்லா அரவணைப்பில் இருக்கிறதுலாம் பெரிய பொக்கிஷம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த பிரிவாக இருந்தாலும் சரி, ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் சரி, மனுஷ பிரிவாக இருந்தாலும் சரி, குருவி பறவை எதுவாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஊர்வனையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஈடு எதுவுமே கிடையாது. அம்மாவுடைய அன்புக்கு ஈடு எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில். எல்லோரும் அம்மாவை நேசிங்க. குட்டிங்களை வந்து நாய்க்குட்டி பூனைக்குட்டிலாம் தாயிட்டு வந்து பிரிக்காதீங்க. அதுங்க இஷ்டத்துக்கு விட்டுருங்க. அதுங்க பாட்டு விளையாடிட்டு அதுங்க பாட்டு வாழ்ந்துட்டு போங்க. உங்களால் முடிஞ்சால் ஒரு வேளை உணவு மட்டும் கொடுங்க. இல்லைன்னா விட்டுருங்க. அதுங்க அடித்து துறந்தது துன்புறுத்தாதீங்க. அதுங்க பிரிக்காதீங்க. தாயும் பிள்ளையும் பிரிக்காதீங்க. இது மூலிமா நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லதுன்னு எடுத்துட்டாலும் சரி, கெட்டதுன்னு எடுத்துட்டாலும் சரி, என் மனசில் பட்டதை நான் சொல்லியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.